ஓம் எங்களை ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் பாதுகாக்கின்றவரும் எங்கள் வாழ்வின் வழிகளிலெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை பேசி வழி நடத்துகிறவரும் இறை வார்த்தைகள் வழியாக எங்களை தேற்றுகின்ற அன்பின் ஆண்டவரை, மனமகிழ்வான இந்த இரவு பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த குவைத் தேசத்திலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற திருச்சபைகளுக்காய் நன்றி. திருச்சபைகளின் மூலமாக செய்து நிறைவேற்றப்பட்டு வருகின்ற வருடாந்திர நற்செய்தி பெருவிழாவினுடைய 3ஆம் நாள் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த 3ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களோடும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். பாடல்கள் வழியாகவும் இறை வார்த்தைகளின் வழியாகவும் இறை வேண்டல்கள் வழியாகவும் ஒவ்வொரு மக்களோடும் கர்த்தர் பேச வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இறை வார்த்தையை பகிர்ந்து தருகின்ற உம்முடைய அடியவரோடும் உம்முடைய திருப்பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற இறை வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளாய், அவருடைய உள்ளத்தை தொடுகின்ற வார்த்தைகளாய், அநேக மக்களுக்கு வாழ்வான வார்த்தைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். துவக்க முதல் நிறைவு மட்டும் உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு தங்கியிருக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலமே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகமாய் நம்முடைய கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்கிற பாடலை உற்சாகமாய் எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி வழக்கில் விழுந்து என்ற என்னை உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி வழக்கில் விழுந்து என்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோம் அவர்
தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக தெரிந்தவருக்கு கண்ணீரின் பாதையில் கிடைத்த போது கண்மணியே என்னை அழைத்து தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக தெரிந்தவருக்கு கண்ணீரின் பாதையில் கிடைத்த போது கண்மணியே என்னை அழைத்து கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் உட்காருவோம். அமர்ந்தபடியே நாம் இணைந்து இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை உந்த நாமம் உயர்த்திடுவேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரை நன்றியால் துதித்திருவேன் என்கின்ற அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் ஆண்டவர். தாழ்விலிருந்து உயரத்திலே நம்மை தூக்கி நிறுத்தியவர் நம்முடைய ஆண்டவர். அதை மனதிலே நினைத்தவராக நாம் இணைந்து எங்களுடைய தாழ்விலெல்லாம் எங்களை நினைத்த ஆண்டவரை உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். செந்தில் அடங்கா நன்மைகள் செய்தவரை நன்றியால் துதித்திடுவேன். செந்தில் அடங்கா நன்மைகள் செய்தவரை நன்றியால் துதித்திடுவேன். உந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கடந்த நாள் பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணீர் கருவடி போல பாதுகாத்தார். கடந்து வந்த நாட்களையும் கடந்து வந்த மணித்துளிகளையும் ஒரு விசை நாம் நோக்கி பார்க்கின்ற போது எத்தனையோ கஷ்டங்களினுடைய பாதைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் நம்மை நெருக்கிய போதெல்லாம் தனிமையிலே கண்ணீர் வடித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்த போது ஆண்டவர் நம்மை தட்டி கொடுத்து நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைத்து தயவாய் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார். இந்த நாளிலே இந்த மணித்துளி வரையிலும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மணித்துளி வரையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார். அந்த ஆபிரகாமை கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவர், யோசுவாவை கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவர் இன்றளவும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார். அந்த ஆண்டவருடைய வழி நடத்துதலை உணர்ந்தவர்களாக இணைந்து நாம் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். கடந்த நாட்களில் கண்ணில் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே.
இயேசுவே இரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே கடக்க வேண்டிய பலவிதமான பாதைகளை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தோம். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பல நேரங்களிலே காத்துக் கொண்டிருந்தோம். பல தூரங்களை நாம் கடக்க வேண்டும் அல்லது பல கஷ்டங்களை தாண்டி செல்ல வேண்டும் என்றிருந்த போது ஆண்டவர் ஒரு கழுகை போல நம் மீது செட்டைகளை விரித்து நம்மை தூக்கி தம்முடைய கரத்திலே எடுத்து நாம் செல்ல வேண்டிய பாதைகளிலும் நாம் அடைய வேண்டிய வழிகளிலும் ஆண்டவர் நம்மை சிறப்பாக வழிநடத்தி வந்தார். ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையை கருணையாக ஆண்டவர் எடுத்து உயர்த்தினார். அந்த உயர்த்தி ஆண்டவரை மனதில் நினைத்தவர்கள் ஆண்டவரை கழுகை போல உம்முடைய செட்டைகளின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே, ஆண்டவரே உமக்கு நன்றியால் துதித்திடுவேன் என்று சொல்லி இணைந்து பாடுவோம். இந்த உலகத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற போது இந்த உலகம் பல வேளைகளிலே நம்மை கைவிட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருளாதாரத்திலே உயர்ந்து நின்றால் உலகமும் உலகத்தின் மக்களும் நம்மோடு கூட இருக்கின்றார்கள், நம்மை தாங்கி பிடிப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் குன்றிய போது அல்லது பொருளாதாரத்திலே நலிவுற்ற போது யாரும் துணையில்லாது தவிக்கின்ற ஒரு சூழல் வருகின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை எல்லாம் கருணையாய் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற ஆண்டவர். அவர் நம்முடைய திறமையை பார்த்தோ அல்லது நம்முடைய படிப்பை பார்த்தோ அல்லது நம்முடைய பொருளாதாரங்களை பார்த்தோ ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறவர் அல்ல. எல்லா நிலையிலும் நம்மோடு கூட இருக்கின்றவர். நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் நம்முடைய கஷ்டங்களிலும் பாடுகளிலும் நம்முடைய நிந்தைகளிலும் நம்முடைய அவமானங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். அந்த ஆண்டவருடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்வோம். உலகம் என்னை கைவிட்டாலும் கிருபையால் என்னை தாங்கினீரே என்று சொல்லி பக்தன் அழகாக பாடுகிறார். அந்த பாடலை அர்த்தம் பதிந்ததோ நிலையிலே உற்சாகமாய் இணைந்து பாடுவோம். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே, மனிதர் யாவர் மறந்திட்ட போது மறவாமல்
நினைத்தவரை உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரை உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லுகின்ற பாடலை உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாளுக்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 12 வரை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 48 முடிய. லூக் சாப்டர் 19 verses 37 to 48. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்,
பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் அவனை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறதோ, நீங்களோ அதை கள்ளக்குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபைகளினுடைய 3ஆம் நாள் நற்செய்தி கூட்டத்திலும் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற இறை மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்வு அடைகின்றேன். இந்த நாளிலும் சிறப்பான நற்செய்தியை நமக்கு பகிர்ந்து தரும்படியாக கடந்த வியாழக்கிழமை அபாசியா திருச்சபையிலும் வெள்ளிக்கிழமை காலை உபவாச கொடுகையிலும் இதே இடத்திலே நேற்றைய தினத்திலும் இன்றும் நற்செய்தியை நமக்கு பகிர்ந்து தர இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ள நான் ஆவல் கொள்கின்றேன். அன்பான சகோதரர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். கடந்த நாட்களிலே சிறப்பான இறைவார்த்தைகளை தரமோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் அவர்கள் இறைவார்த்தையை தர இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபைகளின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். இப்போதும் நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தொடர்ந்து செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். யாவரும் ஆண்டவருடைய முகத்திலே எழுந்து நின்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லுகின்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாட்களிலும் புதிய நாளுக்குள்ளாகவும் புதிய கிருபைகளுக்குள்ளாகவும் நம்மை வழி நடத்துகின்றவர். ஆண்டவர் வழி நடத்தினால்தான் அடுத்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். ஆகவே அதை நினைவிலே வைத்து ஆண்டவரை புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும், புதிய பலனை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எழுந்து நின்று உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பங்கள் அற்பமாக இருந்தாலும் முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றி தருகின்றவர் ஆண்டவர். அவர் ஆற்றலுடையவர். அநேக வேளைகளிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல காரியங்களை செய்யும்படியாக நாம் முற்படுகின்ற போது, நீ தொடர்ந்து நான் முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக பண்ணுகின்றவர் நம்முடைய ஆண்டவர்.
ஒருவேளை பல வேளைகளிலே பல காரியங்களை நாம் செய்கிற போது குறைவுகளை நினைத்து நாம் கவலைப்பட்ட தருணங்கள் உண்டு. ஆனால் அந்த குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி நம்மை வழி நடத்துகிறவர். அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை புதிய கிருபையினால் என்னை நிரப்பும். இந்த புதிய நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிற போது புது பலனையும் புதிய கிருபையையும் பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் நோக்கி பார்த்து கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். முடிவு சம்பூர்ணமா ஆரம்பமற்றமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் குறைவுகள் ஆண்டவருடைய குறைவுகளை மாற்றுகிறவர். பொது கிருபை தாரும் தேவா பொது பலனை தாரும் தேவா புத்தகமாய் சத்தமாக கரங்களை தட்டுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பல இடங்களிலே நாம் போய் நிற்கின்ற போது வெட்கமாக நமக்கு இருக்கின்றது. நம்முடைய படிப்புகளை நினைத்து, நம்முடைய பொருளாதாரங்களை நினைத்து, நம்முடைய தகுதியின்மையை நினைத்து பல நேரங்களிலே நாம் வெட்கப்பட்ட தருணங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருகின்றவர். இந்த கோயில் தேசத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கண்ணீரோடு இருந்த தருணங்களிலே களிப்பாக ஆண்டவர் கண்ணீரை துடைத்து மாற்றினார். களிப்பான வாழ்வுக்கு நேராக நம்மை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். இன்று நாம் களிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை, அது புதிதான கிருபை என்பதனை உணர்ந்தவர்களாக கண்ணீருக்கு பதிலாக உருக்கமாக பாடுவோம். அந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருகின்றவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் களிப்பாக மாற்றுவார். உற்சாகமாய் பாடுவோம். புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா உற்சாகமாய் பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை உயர்த்தும். இந்த உலகம் சவால்களோடு போராடி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களிலும் நாம் பார்க்கின்ற செய்திகள் உலக செய்திகளாக இருக்கட்டும், நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த தேசத்தினுடைய செய்திகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய சொந்த தேசத்தில் நடைபெறுகின்ற செய்திகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சவாலாக நம்முன்னதாக நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சவால் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது அந்த சவால்களை எல்லாம் சந்திக்கின்ற ஆற்றலை தருகின்றவர் ஆண்டவர். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நம்மை தேற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். திகைத்து நின்ற வேளைகளில் எல்லாம் நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து நம்முடைய திகைப்பையும் நம்முடைய கரங்களினுடைய
நடுக்கங்களையும் ஆண்டவர் மாற்றினார். திகையாதே என்று சொன்ன ஆண்டவர் சவால்களை சந்திக்கின்ற ஆற்றல்களையும் நமக்குள்ளாக இருக்கின்ற சமாதான குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்கி தருகின்றவர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த மனிதன் தனக்குள்ளாகவே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். வெளியே பார்க்கின்ற போது எல்லோரையும் பார்த்து நாம் சிரிக்கின்றோம், ஆனால் மனதிற்குள்ளாக சமாதானம் இல்லை. குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, நம்முடைய வேலைகளை நினைத்து, நம்முடைய வாழ்வை நினைத்து பல வேளைகளிலே சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இந்த உலகத்திலே இருக்கின்ற போது சமாதானத்தை தருகின்றவர் ஆண்டவர். அவர் சமாதானத்தினுடைய காரணராக நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவராக நம்மோடு உடனிருந்து சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றவர்களாக நாம் இணைந்து இந்த பாடல் வரியை பாடுவோம். நின்றவாறே கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, அமைதியும் ஆசீர்வாதமுமான இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையினூடாய் நடைபெறுகிறதானே நற்செய்தி கூட்டங்களின் 3வது நாள் இந்த கடைசி நாள் இரவிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சரீரமாகிய திருச்சபைக்குள்ளாய் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபையை நினைத்து நாங்கள் மீண்டுமாய் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் நல்ல பிதாவே, உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மேன்மை உள்ளவைகள், எங்களுடைய வாழ்வின் நிலைகளை மாற்றி அமைக்கிறவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக வரப்போகிற உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் சாரமேற்றப்பட்டதாக எங்களுடைய உள்ளத்தை இந்த இரவிலே கொள்ளையிடட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதியை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று அகில உலகத்திலும் உள்ள மக்களுக்கு அழைப்பை கொடுத்தவரே, இந்த இரவிலும் தம்முடைய நாமத்தை சொல்லி கடந்து வந்திருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டாண்டவரே. தங்களை சொல்லி தங்கள் குடும்பத்தை சொல்லி கண்ணீரோடு வாழுகிற பிள்ளைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் இயேசு பரிகாரியாயிருக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த இரவிலே பேசும். வாழ்வின் எந்த கோணத்தில் எனக்கு மாற்றம் வேண்டும், எங்கே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று மனதார உம்முடைய சமூகத்தை தேடி கடந்து வந்திருக்கிறார்களோ, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி இந்த இரவில் ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. இடையூறின் ஆவிகள் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே பலத்த காரியங்களை நடப்பித்தருளும். நீர் பேசும் உம்முடைய வார்த்தை இந்த இரவில் எங்களுக்கு தாரும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக இந்த திருச்சபையின் மூலமாய்
நடைபெறுகிறதான இந்த நற்செய்தி கூட்டங்களில் இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இணைந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான அழைப்பினை தந்து என்னை இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை உங்களோடு நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பினை தந்த பாசத்திற்குரிய திருச்சபையினுடைய போதகர் அவர்கள், சபையினுடைய செயலர், சபைக்குழு உறுப்பினர்கள், இதனுடைய கன்வீனர், இதற்கு இந்த திரைமறைவிலே நின்று முழங்காலிலே நின்றவர்கள், உதாரணத்துவமான ஈகைகளினாலே இந்த ஊழியங்களை திருச்சபையை தாங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்களில் என்னை தங்களுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டு எனக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிற அன்பு சகோதரர் பால் சிங், அருமையான சகோதரி கோல்டா பால் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மற்றும் இரவு நேரங்களில் என்னை அழைத்து இல்லங்களில் உபசரித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை உங்களையும் உங்களுடைய தலைமுறைகளையும் சந்திக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்விலே செய்வாராக. இந்த இரவிலும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக தேவனுடைய பாதத்தை தேடி கடந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த 3 நாட்களாக நேர்த்தியாக பாடல்களை பாடி நம்மை ஆராதனைகளை வழிநடத்தின அருமையான சகோதரர்கள், ஒலி அமைப்புகள் மற்றும் இந்த நிகழ்வுகளை அந்த ஊடகங்களினூடாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஊழிய பாதைகள், என்னுடைய தகப்பன் ஒரு கோயில் பிள்ளையாக 50 வருடங்கள் எங்களுடைய திருச்சபையிலே பணியாற்றினார்கள். என்னுடைய தாயார் அந்த திருச்சபையிலே 30 வருடங்கள் வேதாகம ஸ்திரியாக பணி செய்தவர்கள். 2 வயதில் நடுராத்திரியில் ஏற்பட்ட ஒரு மரண வியாதி எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரம், இனி அருள்தாஸ் இந்த உலகத்தில் நாளை காலை உயிரோடு வாழ மாட்டான் என்று மருத்துவர்கள் சொன்ன அந்த இரவு என்னுடைய ஏழை பெற்றோர் என்னுடைய சவ சரீரத்திற்கு முன்பதாக மண்டியிட்டு ஏறெடுத்த பிரார்த்தனையினுடைய விளைவுதான் இந்த நாள் வரையிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவே உலக இரட்சகர் என்பதை ஜனங்களுக்கு பறைசாற்றி வருகிறேன். என் அன்புக்குரியவர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னுடைய வாழ்நாளிலே இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்ற தாக்கம் எனக்கு இருந்தது. ஆரம்ப காலங்கள் என்னுடைய இறையியல் கல்லூரியை மத்திய பிரதேச மாநிலத்தில் இட்டார்சி என்ற நகரிலே முடித்தேன். அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் அநேக ஊழியக்காரர்கள், நண்பர்கள் எனக்கு தேவன் கொடுத்தார். ஆகவே ஆதிவாசி ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு தென்னிந்தியாவிலிருந்து இதுவரையிலும் கால் பதிக்காத, சுவிசேஷத்தை சொல்லியிராத அந்த கிராமங்களுக்குள்ளாய் கடந்து சென்று வந்த வழக்கத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். அநேக நேரங்கள் 3 வருடங்கள் 2 பேண்ட்ஸ் 2 ஷர்ட்டை வைத்து 3 வருடங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆண்டவருடைய பணியை செய்தேன். ரயில் பயணங்கள் மிகவும் குறைந்த டிக்கெட் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அந்த ரயில் பெட்டியிலே நான் பயணித்தேன். சக பயணிகள் டீ குடிக்கும் பொழுதெல்லாம் அதற்கு என்னுடைய கரத்தில் காசு இல்லாத நேரங்கள் அந்த ரயில் பெட்டியின் அந்த வாஷ்ரூமிலே போய் ஒளிந்து நின்றிருக்கிறேன். எப்படியாகினும் இந்த பயணத்திலே தேய்வுகள் வரக்கூடாது, இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும். தங்கி இருக்கிற ஆதிவாசி அந்த கூடாரத்தில், அந்த குடிசையிலே சுமார் 300 ரூபாயை ஒரு மாதத்திற்கென்று முதலாவது கொடுத்து விடுவேன் உணவுக்காக. இப்படித்தான் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். அழைத்தவர் அவரல்லவா? அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணங்களுக்கும் மேலானவைகள். மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை கொலை செய்ய வேண்டும் என்று பார்வோன்
எல்லா ஆண் பிள்ளைகளையும், எபிரேய சகோதரிகள் பிரசவிக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று மருத்துவ செயலுக்கு பார்வோன் மன்னன் கட்டளையிட்டார். மோசேயும் அந்த நேரத்திலே தான் அங்கே பிறக்கிறார். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயை எப்படி தேவன் பாதுகாத்தார், அவருடைய அந்த வழிகள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக நிற்கிறது. எந்த மன்னன் மோசேயை கொலை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்தானோ அந்த மன்னனுடைய அரண்மனையிலே தான் தேவன் மோசேயை வளர்த்தினார். எந்த தாய் மோசேயை பெற்றெடுத்தாளோ அந்த தாயினுடைய மடியிலே தான் மோசேயை வளர்ப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அரசாங்கத்திடம் இருந்து சம்பளமும் தாய்க்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. வாழ்வு ஒருபோதும் கசந்து போவதில்லை. நம்மை அழைத்தவர் நம்மோடு இருக்கும் வரை, நாம் அவருடைய திட்டத்திற்குள்ளாய் இருக்கும் வரை எதிலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையே இல்லை. ஆரம்பங்கள் இப்படி இருந்தாலும் இன்றைக்கு சுமார் 27 மிஷனரிகளுக்கு மாதந்தோறும் உதவி செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். சுமார் 10க்கும் அதிகமான திருச்சபைகளை வட இந்தியாவிலே கட்டி ஆதிவாசி மக்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்க கொடுப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த பயணங்களை இன்னும் நிறுத்திவிடவில்லை. வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை அந்த ஆதிவாசி ஜனங்களை சந்தித்து இயேசுவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து, ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகளை விசுவாசத்திலே பலப்படுத்தி அந்த பணிகளை தொடர்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் அவர். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் எதை ஒப்புவித்தேனோ அதை அந்நாள் வரையிலும் காத்து கொள்ள வல்லவர் என்பதை நிச்சயித்தும் இருக்கிறேன். அருமையான சகோதரங்களே, குறுக்கீடுகள் வரலாம் வாழ்க்கையிலே. பெரிய மழை பெய்து பெரு வெள்ளம் வந்து அஸ்திபாரத்தை அசைப்பதை போல தோன்றலாம். ஆனால் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லிலே இருக்கிறபடியினாலே நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும், எத்தனை சட்டங்கள் நமக்கு எதிராய் கடந்து வந்தாலும், நமக்கு எட்டாத உயரத்திலே நம்மை கொண்டு நிறுத்தி இந்த உலகத்திற்கு அவரை பறைசாற்றுவதற்கும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் தெரிந்து கொண்டவர் விசுவாச வழிபோக்கர்களுக்கு வாழ்க்கை துணையாக இன்றைக்கு உடன் வலம் வந்து கொண்டே இருக்கிறார். எங்கேயும் அந்த தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆகவே கிறிஸ்துவிலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். மாதந்தோறும் ஒரு பத்திரிகை வெளியிடும். ஒரு சில பிரதிகள் பின்னாலே இருக்கின்றன. தேவை உள்ளவர்கள் அதை எடுத்து செல்லுங்கள். ஒரு சபையின் போதகராக நான் இல்லை, ஒரு சபையும் எனக்கு இல்லை. ஒரு சுவிசேஷகனாக ஆண்டவருடைய ஊழியங்களை இந்த நாள் வரையிலும் செய்து வருகிறேன். அவர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நின்று முன் செல்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். மாதத்திற்கு ஒரு முறை முதல் சனிக்கிழமை மார்த்தாண்டத்தை மையமாக வைத்து ஒரு ஆடிட்டோரியத்திலே ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி ஒன்றை செய்து வருகிறோம். அநேகர் கலந்து கொள்ளுகிறார்கள். ஏழை ஜனங்கள் வருகிறார்கள். வருகிற அனைவருக்கும் அந்த மதிய உணவும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகிறது. அநேக ஏழைகள் வீட்டில் ஒருவேளை உணவை கொண்டு செல்ல வேண்டும் என்று பாத்திரங்களோடு வருகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கும் கொடுத்து விடுகிறோம். இப்படியாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். தொடர்ந்து இந்த பணிகளை உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த திருச்சபையிலே அங்கங்களாய் இருக்கிறீர்களோ அந்த திருச்சபையை நன்றாக நேசியுங்கள். அந்த திருச்சபையின் ஊடாய் சுவிசேஷ பிரபல்யத்திற்காக அந்த திருச்சபை எடுக்கிற சகல காரியங்களிலும் முழு பங்களிப்பை கொடுங்கள். உங்களையும் உங்களுடைய தலைமுறைகளையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் உன்னதங்களிலே வைத்து அழகு பார்க்கிறதான் ஆண்டவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாள் கூடுகையிலே நான் ஒரு நற்செய்தியாளனாய் இருக்கிறபடியினால் கடந்து செல்லுகிற எல்லா இடங்களிலும் இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லாமல் போவதில்லை. இந்த கூட்டங்களை முடித்து வருகிற சனி ஞாயிறு தினங்களிலே பள்ளியாடி சேகர திருச்சபையிலும் ஐரேணிபுரம் சேகர திருச்சபையிலும் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி மாலைக்கோடு சிஎஸ்ஐ திருச்சபையிலும் அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையிலே காலை மணலி விளை சிஎஸ்ஐ திருச்சபையிலும் இந்த மாதத்தின் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் நம்முடைய அந்த கோயில்
கோயில் விளை சிஎஸ்ஐ திருச்சபையிலும் நற்செய்தி கூட்டங்களுக்காக குழுவாக கலந்து செல்ல இருக்கிறோம். இவைகளையும் உங்களுடைய ஜெபங்களிலே நினையுங்கள். எப்படியாகலும் ஒரு கூட்டம் மக்களை பரலோக ராஜ்யத்திலே நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். தனிமையாக நாம் போய்விடக் கூடாது. என்னை போல இன்னும் ஒரு கூட்டம் மக்கள் எனக்கு பின்னால் அந்த இயேசுவை எதிர்கொண்டு வருவதற்கு கடந்து வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு நீங்கள் முன்வாருங்கள். ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை தருவாராக. இந்த இரவிலே நம்முடைய தியானத்திற்காக பாடமாய் வாசிக்க கேட்டதானே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 41, 42 வசனங்களை நானே உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உங்களுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று இயேசு அந்த எருசலேம் நகர வாசிகளை பார்த்து கூறுவதை நாம் கண்டு கொள்ளுகிறோம். அன்பு சகோதரர்களே, இயேசுவினுடைய அவருடைய ஊழிய பாதி ஒவ்வொரு அசைவை நீங்கள் பாருங்கள். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷ பகுதிகளை நீங்கள் ஜெபத்தோடு வாசிப்பீர்களேயானால் அவர் வீணாக எந்த இடத்திலும் கடந்து செல்லவில்லை. அவர் வெறுமனே எந்த மனிதனோடு உரையாடினதே இல்லை. அவருக்கு கிடைத்த எந்த ஒரு நிமிடத்தையும் அவர் தேவையில்லாமல் செலவிடவே இல்லை. அவருடைய ஒவ்வொரு அசைவும் மனித வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர. அவருடைய உமிழ்நீரிலும் அற்புதம் இருந்தது, அவருடைய பார்வையில் அதிசயம் இருந்தது, அவருடைய விரலிலே அற்புதம் நடைபெற்றது, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது, அவருடைய வார்த்தையில் அதிசயங்கள் நடைபெற்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இயேசுவை நீங்கள் பூரணமாக அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு அருமையான ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தர் சொன்னார், நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷ பகுதிகளை 200 முறை முழங்காலிலே வாசித்திருக்கிறேன். அந்த 200வது முறைதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது என்று சொல்லுகிறார். ஜான் வெஸ்லி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை ஸ்தாபித்தவர். ஏறக்குறைய 90-95 வயதும் அந்த மரண தருவாயில் இருக்கிற அந்த தேவமனிதன் நடுராத்திரி எழுப்பி இருந்து வேதத்தை புரட்டி கொண்டே ஒரு விளக்கை ஒளித்து வைத்து அந்த வேதத்தை புரட்டி கொண்டே இருந்தார். அவருடைய உதவியாளர் அவரோடு கேட்டான, ஐயா, ஏதாவது வேதத்திலிருந்து வசனத்தை உங்களுக்கு கண்டுபிடித்து தர வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த மகான் என்ன சொன்னார் என்றால், இத்தனை வருடங்களாய் ஊழியம் செய்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான செய்திகளை வேதத்திலிருந்து நான் பிரசங்கித்திருக்கிறேன், பல முறை வேதம் முழுவதையும் வாசித்திருக்கிறேன், ஆனாலும் ஏதாவது ஒரு வசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது, இயேசுவோடு நான் வாழப் போகிறேன், அதற்கு முன்பதாக ஏதாவது ஒரு வசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? அப்படி ஒரு வசனம் எனக்கு தென்படுகிறதா என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, தேவன் தந்த நல்வார்த்தை, அவர் வார்த்தையினால் உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தையை நம்முடைய கரங்களிலே இன்றைக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்வின் ஆதாரமாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். இந்த அருமையான வேத வசனத்தில் அந்த எருசலேம் நகரவாசிகள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதத்தில் யெகூ என்ற ஒரு ராஜாவை தங்கள் வஸ்திரங்களை தரையிலே விரித்து அந்த ஊரார் ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த பட்டணம், எந்த நாடு ஒரு மனிதனை தங்கள் வஸ்திரங்களை விரித்து ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவர் ராஜாவாக தான் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். எருசலேம் நகரவாசிகள், உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். பெரிய ஆரவாரத்தின் நடுவில் இயேசு மட்டும் கண்ணீர் விடுகிறார். அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வஸ்திரத்தை நீங்கள் பார்க்கலாம், வெளித்தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய வெளித்தோற்றத்தை வைத்து என்னை நீங்கள் முத்திரித்து விடலாம். ஆனால் இயேசு என்னுடைய வெளித்தோற்றத்தை அல்ல, என்னுடைய உள்ளாலே அவருடைய அகக்கண்களை செலுத்துகிறார். என்னுடைய இதயம் எப்படி இருக்கிறது,
என்னுடைய நாளைய தினம் நான் எந்த நிலையிலே இருக்க போகிறேன் என்பதையெல்லாம் வகையறுக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எருசலேமை மாற்றிருக்கிறது உண்மைதான். எருசலேம் நகரவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ராஜாவை என்று கூப்பிடு உண்மைதான். ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு உள்ளதாக எருசலேமே உங்களுக்கு பெரிய ஆபத்து வர இருக்கிறது. எருசலேம் நகரம் இடிக்கப்பட இருக்கிறது. பெரிய மரண ஓலம் இந்த நகரத்தில் கேட்கப்பட இருக்கிறது. உன்னுடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நான் உனக்கு சொல்ல வந்தேன், நீயோ மனமில்லாமல் போய்விட்டாய் என்று அந்த மனிதனுடைய அகக்கண்களை கண்டாடுவேன். ஆக்ரோஷமான தாக்குதல்கள் உனக்கு எதிராய் வருகிறது என்பதை ஆவியிலே கண்ட ஆண்டவர் தான் அந்த நகர வாசிகளுடைய வாழ்வை நினைத்து அழுகிறார். எனக்கு அருமையான சகோதரர்களே, காலங்கள் என்று ஒன்று போல் இருப்பதில்லை. எல்லா நாளும் நம்முடைய நாட்கள் ஒன்று போல நாம் ஓட்டி செல்ல முடியாது. தொலைவிலே கேட்ட செய்திகள் இன்றைய படுக்கை அறையின் கதவை கட்டி கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் கைக்குள் அடக்கும்படியான டெக்னாலஜி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த பாடுகளும் பிரச்சனைகளும் பாவங்களும் அறிந்து கிடக்கிற சமுதாயத்திலே நமக்கேற்ற ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற இயேசு திரும்ப இந்த உலகத்திலே வருவார். அவர் மீண்டுமாய் இந்த உலகத்திலே வருவார். இந்த வருகைக்காக, அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். இந்த ஆத்மா என்பது என்ன? என்னுடைய இறையியல் படிப்பில் 2வது வருடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த கல்லூரி நிர்வாகம் பயிற்சி ஊழியங்களுக்காக எங்களை வெளி கிராமங்களுக்கு அனுப்பிவிடும். ரோட்டோரத்திலே, கடவராந்தாக்களிலே, அந்த குடிசைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே அந்த மக்களை சந்தித்து துண்டு பிரதிகளை கொடுத்து, காசல் பேக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து இயேசுவை அவர்களுக்கு அறிமுகம் செய்வது எங்களுடைய அந்த ஊழிய பயிற்சி. ஒரு கிராமத்தின் சாலையின் ஓரத்தின் வழியாக இந்த ஊழியர்களுக்காக நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது இறந்து போன ஒரு குழந்தையினுடைய சவ சரீரத்தை அடக்கப்படுவதற்காக அந்த கிராமவாசிகள் ஒரு மௌன ஊர்வலமாக அந்த சரீரத்தை சுமந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஊர்வலத்திலே பங்கெடுத்திருக்கிற அனைவர், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, தங்கள் மேல் வஸ்திரத்தை கழற்றிவிட்டு இரு கைகளிலும் சின்ன கத்தி ஆயுதத்தை வைத்து தங்கள் சரீரத்தை அடித்து கிழித்து இரத்தத்தை வெளியே விடுகிறார்கள். அந்த ஊர்வலத்தின் நடுவில் ஒரு மனிதனை மெதுவாக கூப்பிட்டு, ஏன் இந்த தியாகமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அது நோய்வாய்ப்பட்டு திடீரென்று மரணம் அடைந்து போனது. எங்களுடைய நம்பிக்கையின்படி அந்த குழந்தைக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. இயேசுவை ஒரு முறையேனும் கேட்டிராத ஜனங்கள், இந்த வேதத்தின் ஒரு எழுத்தாகலும் அவருடைய கரங்களில் இல்லை. அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த குழந்தைக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆத்மா வீடு பேர் அடைய வேண்டுமானால், அது முக்தி அடைய வேண்டுமானால், நம்முடைய வேதாகம பாஷையிலே அது பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டுமானால் அந்த ஆத்மாவுக்கு கிரயமாக எங்களுடைய இரத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறினார். ஆண்டவரை பண்ணுங்கள், உங்களுக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. அது இந்த மூக்கிலே நுகர்ந்து விடுகிற சுவாசம் அல்ல. The very life of God. தேவனுக்குள்ளே இருந்த அதே ஜீவனை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். மிருகங்களுக்கு இல்லை, ஊரும் பிராணிகளுக்கு இல்லை, பறக்கிற பறவைகளுக்கு இல்லை. மனித படைப்பு தேவனை போலுள்ள படைப்பு என்பதை உறுதிப்படுத்தி, உங்களுக்குள்ளே தேவன் வைத்த அந்த ஜீவன் அது உங்களுக்கு சொந்தமானதல்ல. ஒன்றில் அது பரலோகம் போக வேண்டும், இல்லாவிட்டால் அது நரகத்திலே பங்கடைய வேண்டும். அந்த ஜீவனை பிடித்து நிறுத்துவதற்கு எவராலும் முடிவதே இல்லை. அந்த குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் மருத்துவ விஞ்ஞானி சிம்சன்.
1856களில் அந்த அனஸ்தேசியா, அந்த குளோரோஃபார்மை அவர் கண்டுபிடித்தார். உலகமே அவரை போற்றினது. மருத்துவ உலகம் கடவுளுக்கு அடுத்தபடியாய் அவரை வைத்து பார்த்தது. ஏனெனில் அதுவரையிலும் மருத்துவ உலகத்திலே மயக்கம் கொடுக்காமலே அறுவை சிகிச்சை நடைபெற்றது. ஒரு முறை எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் மத்தியிலே பேசுவதற்கு அந்த மருத்துவ விஞ்ஞானி அழைக்கப்பட்டு வந்திருந்தார். அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தார்கள். அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாணவன் எழுப்பி கேட்டான், ஐயா, உலகத்திற்கு அநேக கண்டுபிடிப்புகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதிலே பிரதானமான கண்டுபிடிப்பு என்ன என்று கேட்டார். எல்லாரும் எண்ணினார்கள் குளோரோஃபார்ம் என்றுதான் சொல்லுவார் என்று. ஏனெனில் அந்த நாட்களிலே தான் அவர் அதை கண்டுபிடித்து உலகமே அவரை போற்றிக் கொண்டிருக்கிற நாட்கள். உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், நான் ஒரு பாவி என்பதையும் இயேசு என்னுடைய இரட்சகர் என்பதையும் கண்டுபிடித்தேன். இதைவிட மேலான கண்டுபிடிப்பு வேறு எதுவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார். அவருடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வரும் பொழுதுதான் இந்த வேதம் அவனை கிறிஸ்தவன் என்று அழைக்க அனுமதியை கொடுக்கிறது. இந்த அருமையான அந்த மகான் ஏன் அதை சொல்ல வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பெரும் விலை மதிப்புடையது பாவம். கணக்கிலே வையுங்கள், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பாவம் அவருடைய ஆத்மாவை ஒரு நாள் நிலை பேசும். நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது அல்லவா? இந்த ஆத்மா எந்த கரிசனையோடு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். இந்த ஆத்மா கர்த்தரிடத்திலே கடந்து செல்ல வேண்டியது. இதை இந்த உலக வாழ்விலே பாதுகாத்து நடக்க வேண்டும் என்பதுதான். இதை தவறவிட்டவர்கள் எருசலேம் நகரவாசிகள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சமாதான காரணரை புறந்தள்ளி விட்டார்கள். இயேசுவை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மனிதர்கள் தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட இன்றைக்கு முயற்சிக்கிறார்கள். அது குடும்ப வாழ்வானாலும் நம்முடைய சமுதாய வாழ்வு, திருச்சபை வாழ்வு சற்று ஆழமாக நீங்கள் கவனிப்பீர்களேயானால் மனிதன் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறார். வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், இந்த வேத பகுதிகளில் ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதன் என்னுடைய நீதியை புறந்தள்ளி தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், ஆவியானவர் மனிதனோடு பேசுகிறார். மனிதனுடைய நிலைகளை ஒவ்வொரு நாளும் வரையறுத்துக் கொண்டே இருக்கிறார் அந்த தேவன். அன்பு சகோதரர்களை விட்டுக் கொடுங்கள். தேவனுடைய நீதிக்கு இடத்தை கொடுங்கள். அது உங்களுடைய குடும்ப வாழ்வானாலும், திருச்சபை வாழ்வானாலும், சமுதாய வாழ்வானாலும், நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களானாலும் தேவனுடைய நீதி நிறைவேறட்டும் என்று காத்திருங்கள். தேவன் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கிற ஒரு நாளை அவர் நியமித்திருக்கிறார். தேவனுடைய நீதியினுடைய வாழ்விலை நிறைவேறட்டும் என்று விட்டுக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை நடப்பிப்பார். இன்னமாய் வேதத்திலே தேவனுடைய அந்த வேளையை, காலங்களை மனிதர்கள் அறியவில்லை என்று ஆண்டவர் கதறுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகாயத்திலே நாரையும் பகைவான் குருவியும் கொக்கும் தங்களுடைய வரத்தக்க காலத்தை அறியும், என்னுடைய ஜனங்களோ என்னுடைய வேலையை அறியவில்லை என்று சொல்லுகிறார். எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொன்னவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகாயத்திலே பறவைகளும் புலிமுசல்களும் தங்களுடைய காலத்தை அறிகிறதா? பல வருடங்களுக்கு முன்னாலே சுனாமி கடந்து வந்தது. அதனுடைய புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் மிருகங்களை விட மரணம் அடைந்தவர்கள் மனிதர்கள் அன்றைக்கு. அதிலும்
அந்த மிருகங்கள் எந்த மிருகங்கள் அதில் இரையாகி போனதெல்லாம் கட்டப்பட்டிருந்த மிருகங்கள். அந்த விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள், புலி முசல்களும் ஆபத்து வருகிறது என்று ஓடி ஒளிந்ததாம். எனக்கு அருமையான சகோதரர்களே, ஆறறிவு படைத்த மனிதனுடைய நிலைமை என்ன இன்றைக்கு? கர்த்தருடைய வேலையை அறியவில்லை, தேவனுடைய நியாயத்தை அறியவில்லை, அவருடைய காலத்தை அறியவில்லை. ஆகவே தான் அந்த எரேமியா 8:20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அறுவடை செய்ய வேண்டிய நேரம் முடிந்தது, ரட்சிக்கப்பட வேண்டிய காலமும் முடிந்தது. இவைகள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று ஆவியானவர் திருவிழம் செய்கிறார். அன்புக்குரியவர்களை, ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வேலையை நான் அறியட்டும் அப்பா, உம்முடைய நீதியை நான் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்திலே திரும்ப வரும் பொழுது நான் கைவிடப்பட்டவளாய் இருக்கக்கூடாது. உம்முடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை என்னுடைய வாழ்விலே நான் அனுபவிக்க வேண்டிய கிருபையை இந்த நாட்களிலே எனக்கு தாரும் என்ற பிரார்த்தனையோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பியுங்கள். ஏனெனில் ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் அதை கடந்து செல்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஈவன் அவருடைய பேரண்ட்ஸ், அவருடைய சகோதர சகோதரிகள் இந்த ஊரை விட்டு நீ போய்விடு என்று சொன்னார்கள். அவர் எந்த நிலையில் அவருடைய அந்த இருந்து காட்டிக் கொடுக்கப்பட போகிற அந்த இரவிலை கூட அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு அவராகத்தான் போய் கேட்க சொல்லுகிறார். எவரும் இயேசுவை வீட்டிலே அங்கீகரிக்கவில்லை. ஏனெனில் யூத ஜனங்களுக்கு அனைவரும் பயந்தார்கள். இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பிசாசுகளை துரத்துகிறான், ஐயோ இவன் தச்சனுடைய மகன். அந்த வேத பகுதி அழகாய் சொல்லுகிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். இந்த வேத பகுதிகளை வாசிப்பீர்களானால், இவன் யோசேப்பு தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுக்கு நாம் ஏன் செவி கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை அநேகர் புறந்தள்ளின காலகட்டம். ஆனால் ஒரே ஒரு வீடு இயேசுக்காய் திறந்திருந்தது. மார்த்தாள், மரியாள், லாசர் என்ற 7 பிள்ளைகளுடைய வீடு. அன்புக்குரியவர்களே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி உங்கள் கரங்களினாலே எடுத்து ஒரு ஊழியனுடைய கருத்திலே கொடுக்கிறீர்களே என்றால் அதற்குரிய கணக்கையும் கடவுள் வைத்திருக்கிறார். அதற்குரிய பலனையும் உங்கள் தலைமுறை காணும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னவர் இந்த இடத்தில் இயேசுவை அநேகர் புறந்தள்ளுகிறார்கள். அவர் கொடுத்த அந்த நற்செய்தி, அவர் நியமித்து கொடுத்த அந்த வேலை, அந்த காலம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அநேகர் இயேசுவை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இயேசுவை நகரத்தை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். இரக்கம் நிறைந்த தேவன், அன்புள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், ஒருவர் கெட்டுவிடக் கூடாது என்று தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினவர், தேவனை மனிதராய் இந்த உலகத்திலே கடந்து வந்தவர், இயேசுவை நகரத்தை பார்த்து உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களில், எருசலேமை உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவை உனக்கு ஐயோ, கோரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ, எத்தனையோ பலத்த காரியங்களை உன்னுடைய நடுவிலே நான் நடப்பித்தேன், இவைகளை எல்லாம் நீ மறந்து போனாய், உன்னுடைய காலத்தை நீ அறியவில்லை, என்னுடைய சித்தத்தை நீனும் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லுகிறார். அதைத்தான் எருசலேமே கோழி தன்னுடைய குச்சிகளை தன்னுடைய சிறையின் கீழிலே அணைத்துக் கொள்ள துடிப்பதை போல எத்தனையோ முறை நான் உனக்கு அழைப்பை கொடுத்தேன். எல்லாவரிடமும் நற்செய்தி கூட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தில் நடைபெறுகிற சபை நாள் என்றால் நற்செய்தி கூட்டங்கள் இல்லாத சபைகள் இல்லை. அப்போ இதற்கு எல்லாம் என்ன காரணம்? ஏதோ ஒரு விழாவை நடத்தி விடுகிறோம், 3 நாட்கள் நற்செய்தி கூட்டங்களை நடத்திவிட்டோம், எந்த திருப்தி அல்ல. எனக்கும் இயேசுவுக்கு இடையில் இருக்கிற உறவு எவ்வளவு பலப்பட்டிருக்கிறது. அவர் அடுத்த நிமிடம் இந்த உலகத்திலே திரும்ப வருவாரே ஆனால் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? எந்த ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய நாள், எந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே உதயமாக வேண்டிய காலம். இந்த காலங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த தேவனுடைய வேலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனையோ முறை நான் உன்னை சேர்த்துக் கொள்ள ஆசையாய் கோழி குச்சியை கோழி ஒப்புமையிடுகிறார்.
அந்த தாய் கோழி அந்த கோழி குஞ்சுகளை தன்னுடைய பக்கத்திலே அழைப்பதற்கு அநேக குரல்களை வைத்திருக்கிறது. இறை ஆகாரத்தை கண்டால் தன்னுடைய கோழி குஞ்சுகளை ஒரு சத்தம் மாற்றி அழைக்கும். பருந்து வருகிறது, அந்த கோழி குஞ்சுகளை எடுக்க வருகிறது என்றால் ஒரு அபாய குரலை அந்த தாய் கோழி விடும். அநேக நேரங்கள் அந்த தாய் கோழி அந்த குச்சி கோழிகளை தன்னுடைய முதுகிலை ஓச்சி அதை ஏற வைத்து பாராட்டி கொச்சி மகளும். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்முடைய பரம தகப்பன். எந்த நேரத்திலும் உங்கள் வீட்டிலே அவரால் வர முடியும். எந்த நிலையிலும் நீங்கள் அவரோடு சஞ்சரிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். எந்த ஆபத்திலும் அவருடைய கருத்தை நீங்கள் உணர முடியும். எங்கேயும் அவர் உங்களை தனிமையாக விடுகிறவர் அல்ல. அவர் உங்களோடு வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களோடு போஜனம் பண்ணுகிறவர். அவர் உங்களோடு இந்த உலகத்திலே பயணிக்கிறவர். தேவனுடைய அன்பை ருசித்தறிந்தவர்களை உறுதிப்படுங்கள், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு என்னுடைய கூட இருக்கிறார். அவருடைய காலங்களையும் அவர் எனக்கு வைத்த நியமங்களையும் நான் ஒரு நாள் அலட்சியப்படுத்தி விடுவதே இல்லை. அவர் நான் ஒன்றாகத்தான் இந்த உலக வாழ்வை பயணிக்கிறோம் என்ற உறுதியுடன் முன்னேறி வாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். நான் வாசித்த அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்திலே உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியவில்லை. இந்த வேத பகுதிகளில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார், நான் உன்னை சந்திக்கும் நாளில் உன்னுடைய மகிமையை எப்படிப்பட்டதாக இருக்கு? நீ யாரை ஒப்புமைப்படுத்துவாய்? உனக்கு நான் உன்னை சந்திக்கிற ஒரு நாள் நிச்சயமாய் கடந்து வருகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதரர்களை, கர்த்தரை சந்திக்கிற நாளுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த ஆத்துமா என்று சொன்னேனே, இந்த ஆத்துமா என்பது உலகத்தை விட விலை மதிப்புடையது. ஆகவே நான் சொன்னேன், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பாவம் அவனுடைய ஆத்துமாவை விலை பேசும். உலகத்தையே விட விலை மதிப்புடைய ஒரு ஆத்துமாவை பாவம் விலை பேசுகிறது என்றால் அந்த பாவம் எவ்வளவு விலை மதிப்புடையது கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அந்த மனிதனுக்கு லாபம் என்ன என்று கேட்டார். உலகத்தினுடைய மதிப்பு என்ன? 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாலை மலர் செய்தித்தாளில் உலகத்தினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு என்று கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் 210,000 லட்சம் கோடி என்று கணக்கிடப்பட்டிருந்தது. இதை யார் கொடுத்தார் என்றால் அமெரிக்க நாசா விண்வெளி மையத்திலே பணியாற்றுகிறதான வாழ்வியல் பேராசிரியர் விஞ்ஞானி கிரெக் லவ்லின் என்றவர் அந்த நாசா விண்வெளி மையம் 2 வருடங்களுக்கு முன்னாலே அனுப்பியிருந்த கெப்லர் என்ற விண்கலம் 2 வருடங்களாய் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த மனிதன் உலகத்திற்கு கொடுத்த மொத்த மதிப்பு 210,000 லட்சம் கோடி. என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், இந்த லட்சம் கோடியை ஒருவன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினார், அந்த மனிதனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களில் இயேசு பலவிதமான ஓமைகளை சொல்லி காரியங்களை சொல்லி அவரை சார்ந்த மக்கள் எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அநேக முறை பிரயாசப்பட்டு இருக்கிறார். ஒரு ஓமையை சொல்லி ஒரு மனிதன் களஞ்சியத்தில் எல்லாவற்றையும் சேமித்து வைக்கிறார். பணமலை போல் இருக்கிறது அவனுக்கு களஞ்சியம். வருடங்களுடைய வாழ்நாள் முழுவதும் திருப்தியாய் சாப்பிட்டு அவன் வாழ்வதற்கு அனைத்தையும் தன்னுடைய பண்டக சாலையிலே வைத்துவிட்டு இரவிலே தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறான். ஆத்மா என்பது என்ன? அருள்தாஸ் எங்கே இருக்கிறான்? தலையை காட்டவா, நெஞ்சை காட்டவா, என்னுடைய கரத்தை காட்டவா? உண்மையான அருள்தாஸ் வெளியிலே இல்லை, உள்ளாலே இருக்கிறான். அந்த மனிதன் ஆத்மாவோடு பேசுகிறான். என்னுடைய ஆத்மாவே, நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிரு. வாழ்நாள் முழுவதற்கு உரிய அனைத்தையும் உனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறேன். இயேசு அந்த மனிதனை பாக்கியவான் என்று அழைக்கவில்லை, மதிகேடனே என்று அழைத்தார். என்ன சம்பாத்தியம் பண்ணக்கூடாத, வீடு கட்டக்கூடிய எல்லா மனிதனுக்கு தேவையா? இவை எல்லாவற்றிற்கு மேலாய் நீங்கள் இயேசுவுக்கு தேவை.
உங்களுடைய ஜீவன் இயேசுவுக்கு தேவை. ஆகவேதான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் புலம்புகிறார், என் ஜனங்கள் எனக்கு 2 வித தீமைகளை செய்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜனங்கள் எனக்கு 2 வித தீமைகளை செய்தார்கள். ஒன்று என்ன என்றால், ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காத வெளிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்தெடுத்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்விலே எதை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. எதை வேண்டுமானால் நீங்கள் கடவுள் வந்து கையை பிடித்து வெளியே கொண்டு வருவதில்லை. தருணங்களை தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார். யாருக்கு தெரியும் அடுத்த வருடம் நான் இப்படி ஒரு நற்செய்தி கூட்டத்திலே பங்கெடுப்பேன் என்று யார் சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும் இனி ஒரு செய்தி என்னுடைய செவியிலே கேட்க முடியும் என்று? அன்புக்குரிய சகோதரர்களே, எதை வேண்டுமானால் நீங்கள் எடுக்கலாம். அன்றைக்கு எருசலேம் நகரத்திலே அந்த இயேசு கிறிஸ்து ஒரே இரவில் 6-7 நீதிமன்றங்களிலே நிறுத்துகிறார்கள். எல்லா நீதிபதிகளும் தீர்ப்பு எழுதுகிறார்கள். இயேசு மரணத்திற்கு ஏதுவான குற்றம் என்று செய்யவில்லை. அதிலே அந்த அருமையான பிலாத்து 4 முறை முயற்சித்தார். இயேசுவை சிலுவை மரணத்திலிருந்து எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று யூத ஜனங்களை பிரியப்படுத்துகிறார். எப்படியாக இந்த ஜனங்கள் மனமாறட்டும் என்று சொல்லி அந்த வேதத்திலே நான் அநேக முறை அதை படித்து வேதனைப்பட்டிருக்கிறேன். அந்த பிலாத்து யோவான் 8-18 அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்களே இவனுக்கு தண்டனை கொடுங்கள். பிலாத்துவுக்கு நன்றாக தெரியும், இவன் கையெழுத்திடாவிட்டால் இயேசுவுக்கு எந்த தண்டனை கொடுக்க முடியாது. இந்த பிலாத்துவுடைய உள்ள கிடக்கை எப்படியாக இந்த ஜனங்கள் இயேசுவை விட்டு விடட்டும். அப்பொழுதும் சொன்னார்கள், இவனை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும் என்று சொன்னார்கள். 2வது முறை யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்திலே அவன் மறுபடியும் இயேசுவை அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி, உங்களுக்கு மனதுண்டானால் இந்த இயேசுவை கண்டித்து விடுதலையாக்குகிறேன், இல்லை இவனுங்களுக்கு தேவையில்லை, சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். 3வது முறை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதன் 1, 2, 3 வசனங்கள் இயேசுவை வாரினால் அடிப்பித்து அவருக்கு வேறு வஸ்திரத்தை உடுத்தி அவரை காயப்படுத்தி அந்த யூத ஜனங்களுக்கு நடுவாக நின்று மறுபடியும் சொல்லுகிறான், இந்த இயேசுவை விடுதலையாக்குகிறேன். அப்பொழுது கூக்குரலிட்டார்கள், இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். இறுதியாக 19 யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள் அந்த முள்கிரீடத்தை தலையிலே வைத்து அவரை அடித்து நொறுக்கி, இதோ உங்களுடைய ராஜா, இனியாவது நீங்கள் இவனை விட்டுவிடுங்கள், இது உங்களுடைய ராஜா என்று சொல்லுகிறான். அப்பொழுது முறையிட்டார்கள், இவன் எங்களுக்கு தேவையில்லை, சிலுவையில் அறையும். அப்பொழுது பிலாத்து கேட்டான், அப்படியானால் இந்த பண்டிகையின் இறுதி நாள் உங்களுக்கு யாரை நான் விடுதலையாக்க வேண்டும்? அந்த யூதகுலம் ஒருமித்து விடுதலை கொடுத்தது பரவாசி எங்களுக்கு விடுதலையாக்கும். அந்த பரவாசி என்பவர் ஊரிலே நடைபெற்ற ஒரு கலவரத்தின் நிமித்தமாய், கொலை பாதகத்தின் நிமித்தமாய் சிறையிலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனை எனக்கு எங்களுக்கு தாரும் என்று கேட்டார். இயேசு என்ன சொன்னார்? என் ஜனங்கள் எனக்கு 2 வித தீமைகளை செய்தார்கள். ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காத வெளிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு கண்டுகொண்டார்கள், அதை தெரிந்தெடுத்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ரகசிய வாழ்க்கை பகிரங்க வாழ்க்கை என்பது கிறிஸ்தவனுக்குரியதல்ல. வீட்டிலும் சாட்சி, ரோட்டிலும் சாட்சி. ஆண்டவர் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். எந்த இடத்திலும் தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த இயேசுவை மறுதலியாமல் உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த அருமையான இயேசு கிறிஸ்து திரும்ப இதை வாசிக்க கேட்டதானே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினபடியினால் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவதற்கு அவர் நிச்சயமாய் வருவார் என்று இயேசுவுக்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஏசாயா தீர்க்கனை கொண்டு ஆவியானவர் வெளியரங்கமாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு எப்படி ஆத்தும வருத்தத்தை கொண்டு கண்டு கொண்டார்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க போகிறார்.
அந்த சீஷர்கள் 3 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரையும் தெரிந்து கொண்டு ஒரு தனியான இடத்திற்கு போகிறார். அவர்களை ஒரு இடத்திலே அமரச் சொல்லி வறுமையாக இருக்க சொல்லவில்லை, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, அவசர உலகத்தில் இருக்கிறோம். நமக்கு வருகிற வேலைகள், நம்முடைய டியூட்டி, நம்முடைய பிள்ளைகள் பராமரிப்பு, வீடு பராமரிப்பு எல்லாவற்றிற்கு நடுவில் தேவனோடு நீங்கள் செலவிடுகிற நேரங்கள் இந்த நாட்களில் அதிகரிக்கட்டும். ஆண்டவரோடு உள்ள உறவுகளை நீங்கள் இன்னும் நேரத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தேடுங்கள். குடும்பமாக இயேசுவை ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் விட இயேசுவை கொடுங்கள். இந்த வேத எழுத்துக்களை கொடுங்கள். யாருக்கு தெரியுமாப்பா என்னுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள், எங்கே போகிறார்கள், அவருடைய நிலைமை என்ன, எங்களும் இயேசுவை சாட்சி பகர்கிறார்களா, தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தாதபடி வாழ்க்கையை ஓட்டி செல்கிறார்களா, இயேசு என்ற இரட்சகர் அவர்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறாரா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருபோது நம்முடைய ஜீவனை நாம் இழந்துவிடக் கூடாது. இந்த ஆத்மாவினுடைய விலை அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆத்மாவை மரணத்திலே ஊற்றுகிறார். நம்முடைய சீடர்களோடு சொல்லுகிறார், 1 மணி நேரம் எனக்காக அல்லது எனக்காக நீங்கள் விழித்திருங்கள். அந்த பேதுரு புறத்தையிட்டு தூங்குகிறார். இயேசு மண்டியிட்டு கதறுகிறார், முகக்கூப்பர விழுகிறார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் துளிகளாய் தரையிலே விழுகிறது. மறுபடியும் சந்திக்க வருகிறார். மறுபடியும் சொல்லுகிறார், விழித்திருங்கள். அவர் என்ன சொன்னார்? மார்க்கை எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்களில் என்னுடைய ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என்ன சர்வ வல்லமையுடைய தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், செத்து போன சாராளுடைய கர்ப்பத்திலே குழந்தையை உருவாக்க பலனை கொடுத்தவர், என்ன செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட கடவுள் ஏன் நம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றுகிறார்? என்னுடைய ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர் வேதத்தை வாசித்து பாருங்கள். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தம்முடைய மரணத்தினாலே அழித்து மரண பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி அவர் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்கள் சொல்லுகிறது. மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆத்மா இயேசுவுக்கு சொந்தமாக இருந்தார். ஆத்மாவை இயேசுவுக்கு நீங்கள் பறிகொடுத்திருந்தார். இந்த ஆத்மா கலக்கம் உங்களுக்குள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எதுவும் நடக்கட்டும், இயேசு என்னுடைய கூட இருக்கிறார். என்னுடைய ஆத்மாவிலே கலக்கத்திற்கு இடமில்லை. அனைவரும் சொல்லுகிறார்கள், உலகத்திலே எல்லாவற்றையும் சம்பாதித்து நல்ல வீடை கட்டி நல்ல நம்முடைய செழிப்போடு நல்ல பதவியிலே இருந்தால் நமக்கு சமாதான ஆத்மாவிலே அமைதி கிடைக்கும். எல்லாருக்கும் தெரியும், பல வருடங்களுக்கு முன்னால் பிரபல சினிமா நடிகை ஒருத்தி தற்கொலை செய்து கொண்டாள். அவள் அழகை நிறைவேற்றவள், அழகாய் நடனமாடினாள். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ரசிக மக்கள் அவளுக்கு இருந்தார்கள். அநேக வாலிபர்கள் அவளுடைய புகைப்படத்தை வீட்டு சுவரிலே தொங்க விட்டு கடவுளுக்கு அடுத்தபடியே அவளை போற்றினார்கள். இவளால் தான் எங்களுக்கு அமைதி சமாதானம் என்று அவளுக்கு பின்னாலே அநேக வாலிபர்கள் சென்றார்கள். ஒரு மாலை பொழுது ஒரு தேசாதிபதியினுடைய விருந்திலே கலந்து கொள்வதற்கு இரவிலே சென்றிருந்தாள். இரவு முழுவதும் அங்கு தங்கினாள். அங்கு வந்திருந்த அநேக செல்வந்தர்களை மகிழ்வித்தாள். காலையில் வீடு திரும்பினால் அடுத்த நாள் செய்தித்தாள் கொண்டு வந்த செய்தி, அவள் தற்கொலை செய்து கொண்டாள். எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, ஏன் அவளுக்கு என்ன குறை இந்த உலகத்திலே? அழகாய் இருக்கிறாள், அழகாய் நடனமாடுகிறாள், லட்சக்கணக்கான ரசிக மக்கள் இருக்கிறார்கள், பணம் மலை போல் குவிந்திருக்கிறது, அரண்மனை போல வீடு ஒரு நாட்டில் பல நாடுகளில் அவள் வைத்திருக்கிறார். ஏன் அவள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு போலீசார் வந்தார்கள். அவருடைய நாட்குறிப்பேட்டை டைரியை திருப்பினார்கள். தன்னுடைய கைப்பட கடைசியில் எழுதியிருந்தாள், உலக பிரகாரமாக எனக்கு எல்லாம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, பெருமை இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, ரசிக மக்கள் இருக்கு. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அவ்வப்போது ஒரு வெற்றிடத்தை நான் உணர்கிறேன். ஏதோ ஒரு மனிதன் எனக்குள்ளே இருக்கிறான். அந்த மனிதன் வெற்றிடமாய் இருக்கிறான். அதை நிரப்புவதற்கு பல பிரயாசங்களை எடுத்தேன். தனிமை உணர்வு எனக்குள்ளாய் கடந்து வருகிறது.
அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உலகம் முழுவதும் பயணித்து அநேக புண்ணிய ஸ்தலங்களிலே கடந்து சென்று லட்சக்கணக்கான பணத்தை செலவிட்டு என்னுடைய சரீரத்தை அடமானமாக கொடுத்து எவராலும் எந்த இடத்திலும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியவில்லை, எனக்கு அமைதி இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவதற்கு இயேசு திரும்ப இந்த உலகத்திலே வருவார். தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அல்லவா? அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் ஒரு நாள் சாத்தான் திருட முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி இயேசுவை குறுக்கிட முடியாது. அவர் திரும்ப இந்த உலகத்திலே வந்துதான் ஆக வேண்டும். அந்த வருகைக்காக ஆயத்தப்படுவதுதான் நற்செய்தி கூட்டங்கள். அந்த வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் வேதத்தை நீங்கள் கரங்களில் எடுப்பது. அந்த வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற திருச்சபை வாழ்வு. இதை ஒரு நாள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த தரிசனம் உங்களுக்குள் இருக்குமானால் இந்த நற்செய்தியை நீங்கள் இன்னொருவருக்கு பயனாக இருக்கவே மாட்டீர்கள். உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள், உங்களோடு பயணிக்கிறவர்கள், உங்களோடு போஜனம் பண்ணுகிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் இன்னும் ஒரு மனிதன் இந்த ஆத்மா ஈடேற்றத்திற்குள் வரவில்லையானால் அந்த கணக்கை தேவன் நம்முடைய கருத்திலே கேட்க 2 தாலந்து அல்லது 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு தாலந்தை உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். தயவு செய்து வருங்கையாய் நான் பரலோகம் போய்விடக் கூடாதுப்பா. நேற்றைய காலை உபவாச கூடையை சொன்னேன் அல்லவா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாக நானுமை கண்டுகொள்ளலாகவும். என்னுடைய மிஷனரி பயணங்களிலே அநேக முறை ரயில் பெட்டிக்குள்ளேயே நான் உடன் பயணிகளுக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சுமார் 15 நாட்கள் ஊழியங்களுக்காக ரயிலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். 2-3 நாட்கள் ரயில் பயணம் என்றால் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு எப்படியாவது இயேசுவை சொல்லுவது என்னுடைய தாக்கம். எந்த நிலையிலும் அவர்களுக்கு அவரை சொல்லுவதற்கு நான் முற்படுவேன். சென்சிட்டிவ் ஃபெல்லோஸ் உங்களுக்கு தெரியும், இயேசு என்ற வார்த்தையை கேட்டாலே கன்னத்திலே அடிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அந்த பயணத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி என்ற ரயில் நிறுத்தத்தில் இருந்து இன்னொரு சகோதரன் எனக்கு அறிமுகமாகாதவர், அந்த ஊரை சார்ந்தவர், என்னுடைய இருக்கைக்கு அடுத்த இருக்கைகளை பயணிக்க வந்திருந்தார். நன்றாக கவனித்து புரிந்து கொண்டு படித்தவன், எங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், சாதாரணமானவன் அல்ல. ஒரு டீ பிஸ்கட் என்னுடைய பாக்கெட் சில்லறை காசுகளை எல்லாம் செலவு பண்ணி டீ பிஸ்கட் நானும் குடித்து அவர்களுக்கு முதலாவது கொடுப்பேன். வாங்கி குடித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே மெதுவாக பேசிக் தொடங்குவேன். அந்த சகோதரரோடு இந்த பாணியை கையாண்டேன். அந்த டீ பிஸ்கட் முடித்த உடனே பெயர் என்ன என்று கேட்டேன். அவருடைய பின்னணியத்திலே எல்லாம் சொன்னார். என்னிடத்திலே அவர் கேட்டார், நீங்கள் யார் என்று. வெளிப்படையாக சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரகர். இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு நகரோட்டா என்ற ஒரு இடம் ஜம்முவில் இருக்கிறது. அங்கே இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு போது இயேசு என்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த இருக்கையிலிருந்து 2 கரங்களை கூப்பி நின்றார். என்ன நடந்தது என்றால், சுமார் 3 வருடங்களுக்குள்ள முன்னதாக இந்த சகோதரன் அந்த அவருடைய பேருந்து நிறுத்தத்திலே பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்தார். கல்லூரியிலே படிக்கிற ஒரு இளம்பெண் வாலிப மகள் ரோட்டிலே கல்லூரிக்கு வேகமாய் சென்று கொண்டிருந்தாள். இந்த சகோதரனை பார்த்து பிரதர் ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லிவிட்டு ஓடிவிட்டார். அருமையான சகோதரனை, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவள் பயந்தை ஓடிவிட்டார். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை இவனுடைய இதய துடிப்பை அதிகரித்தது. 3 வருடங்களாக கேள்வி கேட்கிறார், இந்த இயேசு யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் என்னை நேசிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை உடைய ஒரு மனிதனை என்னுடைய படிப்பிலும் வேலையிலும் ஊரில் நான் சந்தித்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் எந்த உதவியும் செய்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னை நேசிக்கிற இயேசு எங்கே இருக்கிறார்? அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரயில் பெட்டியிலே பதிலை கண்டுகொண்டார். அதே ரயில் பெட்டியிலே உலகாற்படியில் தன் ஆத்மாவை இயேசுவுக்கு பறிகொடுத்தார். அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரி, there is only one life. It will soon be past. What is done for Christ will last.
ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். இந்த குறுகிய வாழ்நாளிலே இயேசுவுக்காக நீங்கள் எதை சாதித்தீர்களோ அது ஒரு நாளும் நாசமாய் போவதே இல்லை. அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ஆத்மாவை இயேசுவை அறிய செய்ததானால் உங்களுடைய கண்களுக்கு முன்னாலே தென்படுகிற நண்பர்களே துணை, உங்களுடைய வேலை பார்க்கிறவர்களே துணை, ஒரு வருடத்தில் ஒரு ஆத்மாவை உங்கள் திருச்சபையிலே உங்கள் மூலமாய் கொண்டு சேர்க்கலாமே. அன்புக்குரியவர்களை கணக்கு கேட்கிற எஜமானாய் வருவார். அவர் நிச்சயமாய் இந்த உலகத்திலே வருவார். அவருடைய வருகை குறித்து இயேசுவை சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களில், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அவருடைய வருகை குறித்து அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு கூட வருகிறார் என்று அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்தார். அவருடைய வருகை குறித்து ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையார் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஏனோக்கு என்ற தீர்க்கன் அன்றைக்கு சொன்னார். யூதாவின் நிருபம் 15வது வசனத்திலே, இதோ கர்த்தர் 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று முன்னறிவித்தார் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவருடைய வருகை குறித்து தூதர்கள் சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில், கலிலேயராகிய மனுஷரை, இந்த 11 அப்போஸ்தலர்கள் இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளி போகிறதை கண்கூடாக பார்க்கிறார்கள். அவர்கள் அப்படியே பரலோகத்திற்கு கண்களை ஏறெடுத்து நின்ற நேரம் ஒரு தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், கலிலேயராகிய மனுஷரை, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசுவானவர் பெத்லகேமிலே பிறந்து பந்தை குலத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்து இன்று உங்களுடைய கண்களுக்கு வந்ததாக எப்படி பரலோகத்திற்கு எழுந்தருளி போகிறாரோ அவர் அப்படியே திரும்ப இந்த உலகத்தில் வருவார். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீ ஆயத்தமானாலும் ஆயத்தமாகாவிட்டால், நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டால் வருகிறேன் என்று சொன்னவன் இனி தாமதிப்பதில்லை. இனி காலம் செல்லாது. அவர் சீக்கிரமாக இந்த உலகத்திலே வருவார். நம்முடைய தமிழகத்திலிருந்து மாதந்தோறும் ஒரு பத்திரிகை வெளியாகிறது. அதிலே வாசகர்களுக்கு என்று ஒரு பக்கத்தை பேஜை கொடுப்பார்கள். வாசகர்கள் கேட்கிற கேள்விக்கு அடுத்த மாத பத்திரிகைகளை அந்த ஆசிரியர் குழு பலனை கொடுக்கும். அதிலே ஒரு வாசகர் கேட்டிருந்தார், கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிறபடி இயேசு திரும்ப இந்த உலகத்திலே வருவது உண்மைதான் ஆயிற்று. அதற்கு அந்த ஆசிரியர் குழு என்ன பதிலை கொடுத்தது என்றால், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கும் பொழுது சென்னை மாநகருக்கு வருகை தந்திருந்தார். அவருடைய வருகையொட்டி அவர்களுடைய ஆதரவாளர்கள் சென்னை நகரம் முழுவதும் விளம்பரத்தை ஒட்டினார்கள். அன்னை இந்திரா வருகிறார். அந்த விளம்பரங்கள் சொன்னதை போல அவர் சென்னைக்கு வந்து வேலை முடித்து திரும்ப டெல்லி போய் மரணம் அடைந்து விட்டார். ஆனால் அவர்களை குறித்த விளம்பரம் இன்றைக்கும் சென்னையில் இருக்கிறது. இனி அவர்கள் எப்படி சென்னைக்கு வருவது சாத்தியமில்லையோ அதை போலதான் இயேசுவினுடைய ஆதரவாளர்கள் எழுதி வைத்தார்கள். அவர்கள் எழுதினது உண்மைதான். அவர் வந்தார், மரணம் அடைந்தார், இனி அவர் திரும்ப வரப்போவதில்லை. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே தோன்றி மறைந்த எல்லா மகான்களுடைய மகாத்துமாக்களுடைய கல்லறைகளும் அழைக்கப்பட்ட கல்லறைகளாய் இருக்கும் பொழுது உலகத்தின் நடுநாடாகிய பாலஸ்தீனாவிலே ஒரே ஒரு கல்லறை காலியாய் கிடக்கிறது. அந்த கல்லறைக்கு வெளியே இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது, he is not here, he is risen. அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்தார். அந்த காலியான கல்லறை அகில உலகத்திற்கும் சாட்சியிடுகிறது, இயேசு திரும்ப இந்த உலகத்திலே வருவார். அவர் மீண்டும் இந்த உலகத்திலே வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த பரமண்டல ஜெபத்திலே ஒரு அரசு வருகை, உடைய ராஜ்யம் வருகை என்று ஜெபிக்க கேட்டிருக்கிறார். அது என்றைக்கு சாத்தியமாகும்? நம்முடைய இந்திய நாட்டிலே ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல், ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது சிங்காசனம் அசைகிறது அல்லவா? ஏறொரு மன்னனுடைய சிங்காசனம் என்றைக்கு அசைந்தது? இவருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற கேள்வி ஏறொரு மன்னர்
அரண்மனையை திக்குமுக்காட வைத்தது. அவனுடைய சிங்காசனம் அன்றைக்கு அசைய ஆரம்பித்தது. இன்றைக்கு சிங்காசனங்கள் அசைகிறது. நாளொன்று கடந்தவர். எரேமியா 3:17 வாசித்து பாருங்கள். தேவன் எருசலேமை மையமாக கொண்டு அகில உலகத்தையும் ஆட்சி புரிவதற்கு இயேசு திரும்ப இந்த உலகத்திலே வருவார். அவருடைய பாதங்கள் எருசலேம் நகரத்திலே படுகிற நாட்கள் தீவிரப்படுகின்றன. அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் வாய்ப்புகளை நமக்கு தருகிறார், தருணங்களை தருகிறார். கவலையோடு இருக்கின்றவர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்றவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதிக்கும் நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்களே, ஆனால் இந்த உலகத்திலே உங்களுக்கு எது தேவையோ ஒரு நாள் உங்களை பட்டினியிட மாட்டார். இன்றைக்கு ஒரு மணி அரிசி தேவையானால் இன்றைக்கு தருவார். நாளைக்கு எவ்வளவு தேவை நாளைக்கு தருவார். எந்த கவலைக்கு நம்முடைய மனதில் இடத்தை கொடுக்க மாட்டார். ஆகவே இந்த இரவிலே நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க இருக்கிறீர்கள். அப்படி ஒரு 5 நிமிடம் எழுந்திருக்கலாமா? இயேசுவினுடைய வருகை, அவருடைய வருகை, அவர் ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்திகளை அவர் மீண்டும் இந்த உலகத்திலே வருவார். அவரை குறித்த செய்திகள், அவருடைய வருகைக்கான ஆயத்தங்கள், அடையாளங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அருமையான சகோதரனே, சகோதரி, ஒரு நிமிடம் உங்கள் உள்ளான மனிதரில் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அமைதியாக, ஒருவரும் சத்தத்தை எழுப்ப வேண்டாம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். தயவு செய்து இந்த தருணத்தை நீங்கள் ஒருவரும் அலட்சியம் பண்ண வேண்டாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரி, உன் உள்ளான மனிதனில் ஒரு கேள்வி. இயேசு திரும்ப வரும் பொழுது என்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நான் குடும்பமாய் அவரை ஏற்றுக்கொண்டான், அவரை சந்திக்க நான் கடந்து செல்வேன். ஒரு கேள்வி. அந்த நம்பிக்கை இதுவரையிலும் இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை அல்ல தட்டிவிட வேண்டாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இயேசு உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். இயேசுவே, இந்த இரவில் என் ஆத்துமாவை உடைய கருத்தில் வைத்தார். என்னுடைய பெயரை இந்த இரவுடைய புஸ்தகத்தில் எழுது. நீங்கள் இப்பொழுது எடுக்கிற இந்த தீர்மானத்தில் எவரும் உங்களை குறுக்கிட முடியாது. உங்கள் கணவனோ, மனைவியோ, பெற்றோரோ, பிள்ளைகளோ, நண்பர்களோ, தோழர்களோ, ஏனெனில் இது உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவாகும். இது உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவாகும். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களிலே தருகிறேன், ஏற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்கென்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பெயரை இந்த இரவில் உங்களுடைய புஸ்தகத்தில் எழுது. உங்கள் வீடுகளில், உங்கள் கிராமம், உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய வேலை பார்க்கிறது இன்னும் இந்த இயேசுவை அறியவில்லையா? அவருடைய வருகை, முதல் வருகையை கூட அறியாத மக்கள் உங்களுடைய மனதிலே தோன்றுவார்களா? தயவு செய்து அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை ஏறு. இயேசுவை, என்னோடு பழகுகிறவர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னோடு வேலை பார்க்கிறவர்கள், இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ளும் நாள் வரைக்கும் அவர்களுக்காக இந்த இரவில் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் அவருடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. மகிமை தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த கடைசி நாள் கூடையில் உம்முடைய பிள்ளைகளோடு எதை சொல்ல சொன்னீரோ அதை வேத வசனங்களின் ஆதாரத்தோடு ஆவியானவர் எனக்கு தந்த கிருபையின் அளவிலே நான் எல்லாரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு சொல்லி இருக்கிறேன். இயேசுப்பா, பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீ திரும்ப இந்த உலகத்திலே வருகிற ராஜா அல்லவா? இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவர் கூட அந்த ராஜ்யத்தை இழந்து விடக் கூடாது. ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட நரகத்திலே போய் விழக்கூடாதப்பா. ஆத்மாவை ஆண்டவரே மரணத்தில் ஊற்றினவரே, எங்களுடைய ஆத்மாவை ஈடேற செய்வதற்கா நீர் ஆத்மாவிலே கசந்தீர் அல்லவா? அந்த ஜீவன் இந்த பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். அந்த விடுதலையின் அபிஷேகம் இவர்களை சந்திக்கட்டும். இந்த இரவில் இந்த கூடைகளின் கடைசி நிமிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தொடுதலை ஒவ்வொருவரும்
பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஒவ்வொருவருடைய ஆண்டவரை வாழ்விலும் ஜீவ தேவனுடைய வல்லமை இந்த இரவிலே சந்திக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். எல்லா இருளின் அனுபவங்கள் வெளியேறட்டும், எல்லா மன கசப்புகள் வெளியேறட்டும், எல்லா பொல்லாங்களுடைய கிரியைகள் வெளியேறட்டும், புதிய ஜீவன் கடந்து வருவதாக ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, என்னை உடைய வல்லமை நான் இடையட்டும் என்று கேளுங்கள். அந்த பரம தரிசனத்தை இன்னும் எனக்கு தாரும் என்று கேளுங்கள். இயேசுவுக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமே, ஆண்டவரை பற்றி நான் பிறருக்கு பறைசாற்ற வேண்டுமே. ஆண்டவரோடு கேளுங்க. வாய்ப்பை தருகிறவன் அவர் தாளந்துகளை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய தரித்திரனாய் எவரையும் தேவன் வைப்பதே இல்லை. அவர் வல்லமையுடையவர், உங்களை பிரயோஜனப்படுத்துகிறவர். என் மூலமாய் ஒரு ஒத்த மக்கள் என்னுடைய சபையிலே சேர்க்கப்பட வேண்டுமே, அந்த நித்திய ராஜ்யத்தை ஆண்டவரை சொந்தமாக்க வேண்டுமே. தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவே, எங்கள் நடுவிலே உலாவுகிறதற்கா, எங்கள் நடுவிலே அசை வாடுகிறதற்கா, இந்த இரவில் தங்கள் வாழ்வை ஆண்டவரை நித்திய வாழ்வுக்கு நேராக அர்ப்பணித்து உங்களுடைய சமூகத்திலே செபிக்கிறதான ஒவ்வொரு சகோதரனுக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவருடைய தொடுதலுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எந்த காரியங்களை மாற்ற வேண்டும், எங்கே விடுதலை வேண்டும், எந்த பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கிறார்கள், ஆண்டவரே எல்லாருடைய விண்ணப்பத்தை இரவிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். பலவீனப்பட்ட சரீரங்கள் பலனடையட்டும், அடைப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கட்டும். திருமண வயதை ஆண்டவரை அடைந்திருக்கிற பிள்ளைகள் அற்புதமான வாழ்வுகளுக்குள்ளாய் பிரவேசிக்கட்டும். உயர் கல்விக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள் அந்த நிலையிலே ஆண்டவரை உட்கார்வதற்கு பிரவேசிப்பதற்கு எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள், அந்த பிள்ளைகளிலிருந்து ஆளுகை இறங்குகிற ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரோடு சொல்லுங்கள், உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். ஆசீர்வதிக்கிறவருடைய கரம் இந்த இடத்திலே நீட்டப்பட்டு இருக்கிறது. மகிமையின் தேவ ஆவியானவர் நம்முடைய நடுவிலே உலகம்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இன்றைக்கு கட்டிகள் மெழுகை போல இயேசுவின் பிரசன்னத்தினால் உருகி வெளியேறட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் மூட்டுகளுக்குள் எலும்புகளுக்குள் வரட்டும், இரத்த நாளங்களுக்குள்ளே வரட்டும், லிவர் லங்ஸுக்குள்ளே இதயத்திற்குள்ளே வரட்டும், சிந்தனை மண்டலங்கள் மூளை பகுதியை தொடட்டும், எலும்புகளுக்குள் நரம்புகளுக்குள் இறங்கட்டும். அந்த யூட்ரஸுக்குள்ளே தெய்வீக வல்லமை, அந்த கிட்னிகளுக்குள்ளே தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கப்பா. அடுத்த லெவலுக்கு உடைய கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. உன்னதமான இடங்களை நன்மைகளை இந்த தேசத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களுடைய திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை போதகருக்காக, குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான செயலரை உடைய கருத்திலே தருகிறோம். தம்முடைய மகன் இந்த நாட்களில் எங்களோடு இருக்க தருணங்கள் கிடைக்காவிட்டால் அவர் இந்த கூட்டங்களுக்காக எடுத்த பிரயத்தனங்கள் ஒவ்வொன்றிற்காக நன்றி. அவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவரோடு இணைந்து செயல்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரை அங்கத்தினர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரை திருச்சபையை சார்ந்த ஒவ்வொருவருக்கா இந்த கூடுகைகளை வந்திருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிகர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டங்களுக்காக செபித்த, கொடுத்த, செயல்பட்ட எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். தெய்வீக விடுதலையோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்லும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.